வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாழ்க்கை பக்கங்கள். நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம் மாதிரி. அதுல நாம தினமும் ஒவ்வொரு பக்கத்தையா கடந்து வந்துட்டு இருக்கோம். சில பக்கங்கள் மகிழ்ச்சியா இருக்கும், சில பக்கங்கள் கண்ணீர்ல நிறைஞ்சிருக்கும். ஆனா பல நேரங்கள்ல சில முக்கியமான உண்மைகளை நாம அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறோம். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கை மாறி இருக்குமே அப்படின்னு தோன்ற அந்த 7 கசப்பான ஆனா அத்தியாவசியமான உண்மைகளை இன்னைக்கு நாம பேசலாம். இதையும் உங்க வாழ்க்கை பக்கங்கள்ல குறிச்சு வச்சுக்கோங்க. முதல் உண்மை, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்து பயந்தே பாதி வாழ்க்கைய வாழ்றதே இல்ல. உங்க உடை, நீங்க செய்யற வேலை, உங்க காதல், உங்க திருமணம், இப்படி எல்லாத்திலயுமே அடுத்தவங்க கருத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம். ஆனா உண்மையை பாத்தீங்கன்னா, நீங்க கீழே விழுந்தா கூட தூக்கி விட யாரும் வரப்போறது கிடையாது. உங்க மகிழ்ச்சிக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு. மத்தவங்க கைத்தட்டலுக்காக உங்க கனவுகளை பலி கொடுக்காதீங்க. இரண்டாவது உண்மை, காலத்தையும் போன உயிரையும் மத்தவங்களோட குணத்தையும் உங்களால மாத்த முடியாது. நம்ம பல நேரங்கள்ல மத்தவங்கள மாத்த முயற்சி செஞ்சு நம்ம நிம்மதியத்தான் இழக்கிறோம். ஒருவரை அவங்களோட குணத்தோடையே ஏத்துக்கோங்க. முடியலையா, அவங்க கிட்ட இருந்து விலகியே இருங்க. இதுதான் புத்திசாலித்தனம். மாத்த முடியாதத ஏத்துக்க பழகுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை அமைதியாகும். மூணாவது உண்மை, நாம தோல்வியை பார்த்து பயப்படுறோம். ஆனா தோல்விங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு அனுபவம். ஒரு குழந்தை நடக்க பழகும் போது 1000 முறை விழும். ஆனா அது விழறத பத்தி கவலைப்படாம எழுந்து நடக்கிறதுலதான் கவனம் செலுத்தும். உங்க வலிகள் தான் உங்களுக்கு வலிமைய தரும். நான்காவதா, நேரம் மற்றும் ஆரோக்கியம். இன்னும் நேரம் இருக்குது, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்மள பல பேர் செய்யற மிகப்பெரிய தவறு. பணம் போனா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா போன நேரத்தை மறுபடியும் சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரிதான் உங்க உடலை நீங்க கவனிக்கலன்னா நீங்க சம்பாதிச்ச அத்தனை பணமும் மருத்துவமனைக்கு தான் செலவாகும். அதனால இன்னைக்கு உங்க உடலுக்கு நேரம் ஒதுக்குங்க, இல்லனா நாளைக்கு நோய்க்கு நேரம் ஒதுக்குற மாதிரி வரும். ஐந்தாவது உண்மை, தனிமைங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. கூட்டத்துல இருக்கும்போதுதான் உங்களை நீங்க தொலைப்பீங்க. ஆனா தனிமையில இருக்கும்போது உங்களை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. உங்களோட நீங்க பேசிக்கிற அந்த நிமிஷங்க தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உங்களை நீங்களே காதலிக்க கத்துக்கோங்க. ஆறாவதா, உங்களோட முக்கியமான துன்பத்துக்கு காரணமே அடுத்தவங்க கிடையாது, நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற அதிகப்படியான எதிர்பார்ப்பு தான். யாரும் உங்களுக்கு எதையும் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. உதவி கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காம வாழ பழகுனா ஏமாற்றங்கள் நம்மள நெருங்காது. ஏழாவதும் ரொம்ப முக்கியமான உண்மையும், நேத்து கவலையிலையும் நாளைய பயத்திலையும் நம்ம இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைய தொலைக்கிறோம். நேத்து முடிஞ்சிருச்சு, நாளைக்குங்கிறது ஒரு கனவு. இன்னைக்கு இந்த நிமிடம் தான் உங்க கையில இருக்கு. இத மகிழ்ச்சியா வாழுங்க, அன்பு செலுத்துங்க, மன்னிப்பு கேளுங்க, நிம்மதியா வாழுங்க. நான் சொன்ன இந்த 7 உண்மைகள்ல எதை செய்யாம விட்டுட்டோன்னு நீங்க இப்ப உணர்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியையும் நம்பிக்கையும் தந்திருந்தா உங்க நண்பர்கள் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகான பக்கத்தில் சந்திப்போம். நன்றி.